என் அருமை பெற்றோர்களே, என் உயிரினுமிலே உடன் பிறந்தார்களே, பாருங்க, எங்க அப்பாவை பாருங்க, கார்மீகம், ஆகச்சிறந்த மருத்துவர், மூத்த மருத்துவர், பிள்ளைகள் எல்லாம் மருத்துவர்கள், நிறைய நிலம் இருக்கிறது, வேளாண்மை செய்து அவர் வாட்டுக்கு தோப்பிலே உட்கார்ந்து பண்ணை வீட்டிலே ராஜா மாதிரி வாழலாம். இந்த மகன், ஒத்தை மகன், வெயிலில் கிடந்து தனியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் என் இனத்துக்கு கத்தி சாகிறானே, அவனுக்கு என்னால் முடிந்த உதவியை ஒரு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று இந்த வயதில் நீங்கள் எல்லாம் கூட அவரளவுக்கு வேலை செய்ய முடியாது. 22 வயது இளைஞன் என்ன செய்வானோ அதை விட பன்மடங்கு எங்கள் அப்பா இந்த மண்ணிலே உழைக்கிறார். இந்த வெயிலில் நின்று இது செய்யணுங்கிற என்ன ஒரே வார்த்தை சொன்னேன், அப்பா தேகத்துக்கு நிறைய மருத்துவம் செய்து விட்டீர்கள், இந்த தேசம் அது மாதிரி நோயிற்று கிடக்கிறது, தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டும் வாங்கல் என்று ஒரு மறுப்பும் செய்யவில்லை. நாடாளுமன்றத்தில் நின்றார்கள், வழக்கம் போல் எங்களை தோற்கடித்தீர்கள், அவர்கள் வென்றார்கள், உங்களை தோற்கடித்தார்கள். இப்போதும் உங்களை அதே நம்பிக்கையோடு நிற்கிறோம். என் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும், ஒரு செயலை செய்ய முதல் முறையாக ஒருவன் முயல்வது, அது என்ன சொல்றான்னா, மூச்சு விட மறப்பது மட்டும் மரணம் அல்ல, மூச்சு விட நிறுத்துவது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்ய நிறுத்துவதும் மரணம் தான்ங்கிறான். உங்கள் பிள்ளைகள் ஒரு மகத்தான கனவை சுமந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கிறோம். முதல் முறை 2016 முயற்சித்தோம், தோற்றோம். ஆனால் அதே நம்பிக்கையோட மறுபடியும் முயற்சித்தோம். அந்த முயற்சிக்கு பெயர் முயற்சி அல்ல, மறுமுயற்சி. அதில் தோற்கடிக்கப்பட்டோம், மறுபடியும் முயற்சித்தோம். அந்த முயற்சிக்கு பேர் மறுமுயற்சி இல்லை, தொடர் முயற்சி. அதிலையும் தோற்கடிக்கப்பட்டோம், மறுபடியும் முயற்சித்தோம். 2024 தோற்றோம். அதுக்கு பேர் என்ன? விடாமுயற்சி. இத்தனை தோல்விக்கு பிறகும் 5வது முறையும் அதே மாதிரி தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்களின் எல்லை என்று களத்திலே நிற்கிறோம் என்றால் இதற்கு பெயர் முயற்சி இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கை என்று பொருள். அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் இந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் களத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற அந்த வரலாற்று செய்தி. மகத்தான மருத்துவர், மாண்புமிக்க மாமனிதர் எங்கள் அப்பா கார்மேகம் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இங்கே என் தந்தை மருத்துவருடைய வெற்றி இல்லை, உங்களின் வெற்றி. இதுவரைக்கும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெல்ல வைத்தீர்கள், ஆனால் நீங்கள் தோற்று போனீர்கள். எதில் வென்றீர்கள்? எதில் வென்றீர்கள்? ஏழ்மை வறுமை ஒழிப்பு, கல்வித்தர உயர்வு, மருத்துவ தர உயர்வு, குடிநீர் பகிர்வு, மின்சார பகிர்வு, சாலை ஓடுதல் பராமரித்தல், தரமான போக்குவரத்து. போக்குவரத்து இல்லை. உன்னை என்னை எவ்வாறு மதிப்பிடுகிறார்கள் இவர்கள்? ஓசியாக பஸ் என்கிறார்கள். இந்த நிலைக்கு நாம் இறந்து போகலாம். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வருகிறான். 2000 ஆண்டுக்கு முன்னாடி மானம் போயிடுச்சா, செத்து போவாண்டா தமிழன்கிறான். செத்தா போன நீ, செத்தா போன